ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க. அதுவும் இது வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் சரி, பேச்சுலர்ஸ் பசங்க யாருக்கா இருந்தாலும் சரி, சின்ன பசங்க சமைக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இது ரொம்ப 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 ஈஸியான டிஷ் தான். நீங்கள் வெள்ளை சாதம் மட்டும் வச்சா போதும், சூப்பராக வெண்டைக்காய் ஃப்ரை சாதம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப நிறைய டிஷ்ஷஸ்லாம் தேவையில்லை, ரொம்ப டைமும் தேவையில்லை. இந்த வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டால் போதும் ஃபஸ்ட்டு. கட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதில் வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா? ஸோ, அதனால் ஒரு வாணலில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் அதில் ஆட் பண்ணி, ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விடுங்க. அந்த எண்ணெயிலே அது வணங்கட்டும். அப்போ அந்த வளவளப்பு தன்மை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த ஃபஸ்ட்டு கிளிப் நான் கட் பண்ணுறது தனியாக காமிக்கிற கிளிப் மட்டும் என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி. அதனால தான் டேரெக்டாக வாணலில் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ண வீடியோ மட்டும் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து வருது. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கிட்டிங்கன்னா, நல்லா அது வளவளப்பு தன்மை போயிடும். இப்போது ஏன்னா அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிம் வேணாம், ரொம்ப ஃபுல்லும் வேண்டாம். நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கங்க. பாருங்கள் எவ்வளோ வளவளப்பு தன்மை இருக்குன்னு. ஒரு 5 to 6 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா எல்லா வளவளப்பு தன்மையும் போயிடும். வெண்டைக்காயே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடில் பெனஞ்சு வெறுமனையாக இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை மட்டும் வச்சு நீங்கள் நல்லெண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அந்த வளவளப்பு தன்மை நல்லா போயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கடுகு, வெங்காயம், இதெல்லாம் நான் கருவேப்பிலை எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு எண்ணெய், சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், வெண்டைக்காய் கட் பண்ணதை அப்படியே ஆட் பண்ணது தான். சிலர் வந்து அந்த தண்ணி வெண்டைக்காய் கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வளவளப்பு தன்மை போயிடும். இப்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள். உங்கள்கிட்ட வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூளுங்கிற கணக்கில் நீங்கள் எடுத்திருக்க குவான்டிட்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் உப்பே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, ஸோ நீங்களுமே தூள் உப்பே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தான். சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதை அப்படியே சர்வ் பண்ணக்கூடாது. இது எப்படி சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, வெள்ளை சாதத்தோட அதோட பிணைஞ்சு தான். இப்போ பாருங்கள், நான் சுட சுட வெள்ளை சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் ரெண்டுமே ஓகே தாங்க. நான் நெய் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு மேலே உப்பு தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ செஞ்சு வச்சுருந்த வெண்டைக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சு சர்வ் பண்ணலாம். இதுவே நீங்கள் டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துறீங்கன்னா கரண்டியில் பிணைஞ்சிட்டு கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.